14 மார்ச் 2026 தவக்காலம் 3ஆம் வார சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவு அடைவோமாக. ஆண்டவரை பற்றிய அறிவு முனைந்திடுவோமாக. அவருடைய பிற்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனக்கும் இளவேநீர் கால மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்பிரேயமே, உன்னை நான் என்ன செய்யுவேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்யுவேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் நிறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எலிபறி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்ளுவது இல்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீர்களாக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றவர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோம்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு பானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.